ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கில் ரைட்டிங் மோட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம HTML நோட் பண்ணிங்கன்னா இந்தமாரி நீங்கள் இந்த ஹெட்டிங் டேக்ஸ் ஆர் எனி டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஹரிசாண்டல் டெக்ஸ்ட்டாக தான் வரும். அதாவது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஹரிசாண்டல் டெக்ஸ்ட்டாக தான் உங்களுக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு ரைட் சைடில் அதை அலைன் பண்ணணுன்னா நீங்கள் அலைன் டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை அலைன் பண்ணிக்கலாம். பட் இதுவே நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து டைரக்ஷன் மாற்றி டாப் டு பாட்டம் அந்தமாரி வர வைக்கணும், சைடில் இமேஜுக்கு சைடில் ஒரு வெப்சைட்டில் சைடில் வர வைக்கணும், நீங்கள் வந்து ரைட்டிங் மோட் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஎஸ்எஸில். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ரைட்டிங் மோட் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் ஆகுது, அந்த ரைட்டிங் மோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி இந்த தமிழ் கோடிங் கீக் அப்படின்ற டெக்ஸ்ட்டை நம்ம வெர்டிக்கலாக பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் h1 டாட் ஹெட்டிங் டேக் அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஹெட்டிங் டேக்கை ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதே டேக்கில் ரைட்டிங் மோட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வெர்டிக்கல் எல்ஆர் அப்படின்றது வேல்யூ. ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கலாக வந்துருச்சு அண்ட் இதோட பொசிஷன் வந்து இது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு, டாப் ஸ்பேஸ் ஃபுல்லாக. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இந்த h1 டேக் மட்டும் ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன், ஹெட்டிங் கண்டெய்னர் அப்படின்ட்டு. ஸோ நான் அதை வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைலில் நான் அதுக்கு வந்து விட்த் ஒரு 10% கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பாடியோட டிஸ்பிளே வந்து நான் வந்து மொத்த பாடி எலமெண்ட்டோட டிஸ்பிளேவையுமே வந்து நான் வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸ்ன்னு மாற்றுறேன் நான். ஸோ இன்லைன் ஃப்ளெக்ஸ் இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் டிவ் எடுத்திங்கன்னா டிவ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்டையர் லைனை ஆக்குபை பண்ணும். அதாவது நீங்கள் டிவ் போட்டிங்கன்னா இன்னொரு நியூ லைன் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த டிஸ்பிளே இன்லைன் ஃப்ளெக்ஸ் போடும்போது அந்த பேரண்ட் எலமெண்ட்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் லைனில் வந்துடும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நீங்களே பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் லைனில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்னும் க்ளோசர் டு த டெக்ஸ்ட் ஆர் த க்ளோசர் டு த இமேஜ் மூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அது ஸோ இந்த h1 டாட் ஹெட்டிங்கில் நான் மார்ஜின் லெஃப்ட் வச்சு இந்த டெக்ஸ்ட்டை நான் க்ளோசர் டு த பிக்சர் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாரி ரைட்டிங் மோடு வச்சு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஹரிசாண்டல் டெக்ஸ்ட்லேருந்து வெர்டிக்கல் டிஸ்பிளே ஆகிற மாதிரி மாற்றலாம். அண்ட் நீங்கள் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இன்லைன் ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு பிளாக் எலமெண்ட்ஸை சேம் லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.